இன்னைக்கு நாம பார்க்க போறது மருதூர்னு ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம். மதிய நேரத்து வெயில் அப்படியே சுட்டெரிக்குது. நம்ம ரகு அவனோட விலை உயர்ந்த கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல போறான். கிணத்த சுத்தி பாசி படிஞ்சிருக்கு. ஆனா உள்ள எட்டி பார்த்தா தண்ணி அவ்வளவு சுத்தமா தர வரைக்கும் பளிச்சுன்னு தெரியுது. அப்போதான் ஊர் பெரியவர் மாயாண்டி தாத்தா பதட்டமா ஓடி வராரு. தம்பி ரகு, வேணா, அந்த விளிம்புல நிக்காத. கொஞ்சம் தள்ளி வா தம்பி. அந்த கிணறு பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன தாத்தா இது? 2026ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஊர்ல தண்ணி இல்லாம எல்லாரும் காலி குடத்தோட அலையறீங்க. ஆனா இங்க மட்டும் மினரல் வாட்டர் மாதிரி தெளிவா தண்ணி நிக்குது. இத தொட்டா மியூசிக் வரும், பேய் பிடிக்கும்னு நீங்க கதை சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. விளையாடாத தம்பி. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இசைக்கலைஞர் அந்த இடத்துல தவம் இருந்ததா எங்க பாட்டன் சொல்லியிருக்காரு. அவர் வாசிச்ச இசை அந்த தண்ணியிலேயே கலந்துடுச்சான். அந்த தண்ணிய தொட்டா அந்த இசை நம்ம மனச மயக்கி நம்மள வேற ஒரு உலகத்துக்கு இழுத்துட்டு போயிடும்னு ஒரு பயம். அதான் யாருமே அங்க போறதில்ல. ரகு அசால்ட்டா ஒரு கல்லை எடுத்து கிணத்துக்குள்ள போடுறான். டபீர்னு தண்ணி தெறிக்கிற சத்தம் கேக்குது. தாத்தாவை பார்த்து ஒரு நக்கலான லுக்க விடுறான். தாத்தா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இசை எப்படி தண்ணிக்குள்ள இருக்கும்? ஒருவேளை நிலத்தடி நீர்ல ஏதாவது தாதுக்கள், மினரல்ஸ் அதிகமா இருந்தா அது ஒரு மாதிரி மயக்கத்தை தரலாம். அதுக்குன்னு இதுல ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓவர் தாத்தா. அறிவியலா பேசுற தம்பி, ஆனா சில விஷயங்களை அனுபவிச்சாதான் தெரியும். ராத்திரி ஆனா அந்த கிணத்துல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் வரும். அதுக்கு பயந்துதான் இந்த வழியா யாரும் போறதில்ல. நீயும் ஜாக்கிரதையா இரு. சரி தாத்தா, நீங்க கிளம்புங்க, நான் ஏதோ வந்துடுறேன். இன்னைக்கு ராத்திரி இது என்ன பாட்டுன்னு பார்த்தே ஆகணும். ரகுக்கு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கையா தெரிஞ்சது நண்பர்களே. சிட்டில வளர்ந்த அவனுக்கு பழங்காலத்து எச்சரிக்கையெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துச்சு. அன்னிக்கு நள்ளிரவு 12 மணி ஒரு டார்ச் லைட்டோட ரகு தனியா அந்த கிணத்துக்கு பக்கத்துல போறான். சுத்தியும் ஒரே இருட்டு. ரகுவோட டார்ச் வெளிச்சம் மட்டும் கிணத்துக்குள்ள பாயுது. தண்ணி அசையாம ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. ரகு மெல்ல குனிஞ்சு கிணத்தோட ஆழத்தை பாக்குறான். தாத்தா சொன்ன மாதிரி இங்க ஒன்னும் இல்லையே, வெறும் தண்ணி தான். ஆனா ஏன் இவ்வளவு தெளிவா இருக்கு? ஒரு சின்ன புழு கூட இல்ல. திடீர்னு கிணத்தோட அடி ஆழத்துல ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரியுது. உள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ரகுவுக்கு தோணுது. அந்த உருவம் ஒரு கல் ஆசனத்துல உட்கார்ந்து கையில ஒரு விசித்திரமான வீணைய வச்சிருக்கிறது போல தெரியுது. என்னது? யாரு? யாரங்க? டேய், எவனாவது பிராங்க் பண்றீங்களா? தண்ணிக்கடியில எப்படி கச்சேரி நடக்கும்? மியூசிக் டைரக்டர் எவனாவது உள்ள ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்கானா என்ன? இல்ல, யாராவது உள்ள மாட்டிக்கிட்டீங்களா? பதில் சொல்லுங்கப்பா, பயமா இருக்கு. ரகு பயத்துல கத்தும்போது காத்துல ஒரு மாற்றம் நடக்குது. அதுவரைக்கும் இருந்த அமைதி காணாம போய் எங்கிருந்தோ ஒரு இனிமையான புல்லாங்குழல் இசை கேட்க ஆரம்பிக்குது. அந்த இசை ரகுவோட காதுக்குள்ள தேன் மாதிரி பாயுது. மயக்கத்துல அவன் கையில வச்சிருந்த தண்ணி பாட்டில் அவனையே அறியாம கை நழுவி கிணத்துக்குள்ள விழுது. என்னோட பாட்டில் அது எப்படி தானா விழுந்தது? அங்க பாரு. பாட்டில் விழுந்த இடத்துல தண்ணி மெல்ல சுழல ஆரம்பிக்குது. அந்த சுழலோட நடுவுல இருந்து புல்லாங்குழல் இசை இன்னும் சத்தமா கேக்குது. ரகு பயத்துல ஓட நினைக்கிறான். ஆனா அந்த இசை அவன ஒரு காந்தம் மாதிரி கிணத்தோடயே கட்டி போடுது. இந்த மியூசிக், இது சாதாரணமானது இல்ல. இது ஏதோ சொல்ல வருது. இந்த சுவர்ல என்ன இது? ஒரு கல் மட்டும் தனியா ஆடுதே. அவனோட கண்கள் அப்படியே சொருகுது. அப்போ ரகு கிணத்து சுவத்துல இருந்த ஒரு பழைய பாசி படிஞ்ச கல்ல தற்செயலா நகர்த்துறான். அந்த கல்லுக்கு பின்னாடி ஏதோ ரகசிய அறை இருக்கிற மாதிரி கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. ரகு அந்த கல்லோட இடுக்க தொட்டு இழுக்கிறான். கல்லுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரைவட்ட வடிவத்துல இடைவெளி இருக்கு. அதுக்குள்ள தூசி படிஞ்ச ஒரு சின்ன தேக்கு மர பெட்டி இருக்கு. ரகு கை நடுங்க அந்த பெட்டியை வெளியே எடுத்து தரையில வைக்கிறான். என்னோட இதயம் வெடிச்சிடும் போல இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? தாத்தா சொன்ன மாதிரி அந்த இசைக்கலைஞரோட தங்க காசுகளா இல்ல வைரமா? ரகு அந்த பெட்டிக்குள்ள இருந்த சுவடிகளை எடுத்து பிரிச்சு படிக்கிறான். அதுல பழங்கால தமிழ் எழுத்துக்களோட சில வரைபடங்களும் இருக்கு. அந்த கிணத்தோட அமைப்பு, நிலத்தடி நீர் எங்கெல்லாம் ஓடுதுங்கிற நுணுக்கமான தகவல்கள் அதுல இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. இது புதையல் இல்ல, இது ஒரு ரகசிய இசை குறிப்பு. ஆனா இது வெறும் பாட்டுக்கு மட்டும் இல்ல. காற்றோட திசை மாறும்போதும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் போதும் இந்த கிணத்தோட சுவர்கள்ல இருக்கிற துளைகள் வழியா காத்து புகுந்து ஒரு விதமான இசையை உருவாக்குற மாதிரி இந்த கிணத்த வடிவமைச்சிருக்காங்க. ரகு ஆர்வமா தொடர்ந்து படிக்கிறான். இந்த இசை கேட்கிற வரைக்கும் இந்த ஊரோட நிலத்தடி நீர் பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம்.
மக்கள் இத பேயின்னு நினைச்சு பயந்து ஒதுங்கி இருந்ததால தான் இந்த கிணறு இன்னிக்கும் இவ்ளோ தெளிவா அசுத்தமாகாம இருக்கு. அந்த இசைக்கலைஞர் ஒரு மிகப்பெரிய நீர்வழி பொறியாளர். விடியற் காலை நேரம் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கிணத்தை சுத்தி ஆச்சரியமா நிக்கறாங்க. ரகு அந்த சுவடிகளையும் அந்த வெள்ளி புல்லாங்குழலையும் கையில வச்சுக்கிட்டு ஊர் மக்கள் கிட்ட உண்மைய விளக்கி சொல்றான். மாயாண்டி தாத்தா ஆச்சரியத்துல வாயடைச்சு போய் நிக்கறாரு. தம்பி ரகு, எங்கள மன்னிச்சிடுப்பா. 100 வருஷமா இதுல ஏதோ பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு பயந்துகிட்டே எங்க ஊர் சொத்தை நாங்களே பாழாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். நீ மட்டும் அந்த தைரியத்தை காட்டலன்னா இது இன்னும் மர்மமாவே இருந்திருக்கும். பரவாயில்ல தாத்தா, உங்களுக்கு இது மேல இருந்த பயம்தான் இந்த கிணத்தை இவ்ளோ காலமா சுத்தமா வச்சிருக்க உதவி இருக்கு. அந்த இசைக்கலைஞர் ஒரு பெரிய அறிவாளி. கிணத்துல தண்ணி குறையும் போது வர்ற காத்து இசை மாதிரி கேட்கணும்னு அவர் செஞ்ச அந்த டெக்னிக் தான் இந்த ஊரோட நீராதாரம். நிஜமாத்தான் சொல்றியா தம்பி? இனிமே இந்த கிணத்து தண்ணிய நாங்க எடுக்கலாமா? சாபம் எதுவும் வராதே? சாபம் எதுவும் இல்ல செல்வமண்ணே, இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரம். இதோ இந்த சுவடிகள்ல தண்ணியை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்னு வரைபடம் இருக்கு. இத நான் ஊர் நூலகத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க எல்லாரும் படிச்சு பாருங்க. ஊர் மக்கள் எல்லாரும் உற்சாகமா அந்த கிணத்தை தூர்வார ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து மாய இசை எதுவும் வரல. அதுக்கு பதிலா விவசாயிகளோட சந்தோஷமான பாட்டும் மோட்டார் தண்ணி ஓடுற சத்தமும் தான் கேக்குது. ரகு தன் கேமராவுல அந்த அழகான மாற்றத்தை பதிவு செய்யறான். தம்பி, அந்த புல்லாங்குழல் இசையை விட இப்போ இந்த ஊர் மக்களோட சிரிப்பு சத்தம் தான் எனக்கு தேனா இருக்கு. படிச்ச புள்ள நீ செஞ்சது இந்த ஊருக்கே ஒரு பெரிய உதவிப்பா. மர்மம்ங்கிறது பயமுறுத்துறதுக்கு மட்டும் இல்ல தாத்தா, நம்ம வரலாற்ற பாதுகாக்கிறதுக்கும் தான். இனிமே மருதூர்ல தண்ணி பஞ்சமே வராது. எல்லா மர்மமும் பயமுறுத்துறதா இருக்காது. சில மர்மங்கள் நம்ம நல்வாழ்வுக்கான ரகசியத்தை உள்ள வச்சிருக்கோம். மூட நம்பிக்கையை விட அறிவியல் பூர்வமான தேடல் தான் ஒரு ஊரோட விதியையே மாத்துச்சு. இப்போ இந்த கிணத்துல அந்த விசித்திரமான பாட்டு சத்தம் கேட்கல, ஆனா மருதூர் முழுக்க மகிழ்ச்சி சத்தம் கேக்குது. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.